ஹாய் விவேஸ், எல்லோருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனது வெற்றியை பதித்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவைக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தவைக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்று முழுமையாக பார்த்து விடுவோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்க்கும் பொழுது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 விலையில்லா சிலிண்டர்கள் ஆண்டிற்கு, அதாவது 6 சிலிண்டர்கள் ஆண்டிற்கு விலையில்லா சிலிண்டர்களாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணப்பெண்களுக்கு, திருமணம் ஆகக்கூடிய மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்படும் என்றும், மாணவர்களின் அம்மாக்களுக்கு 15000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், அடுத்ததாக மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும், அரசு போக்குவரத்து கழக அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் என்றும் வாக்குறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தோம் என்றால், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாணவ மாணவியரும் நிதி பற்றாக்குறையால் உயர்கல்வி பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு PhD வரை படிக்க 20 லட்சம் வரை பிணையம் இல்லா கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தவைகாவின் தேர்தல் வாக்குறுதி என்னவென்று பார்க்கும் பொழுது, உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள் அமைத்து தரப்படும் என்றும், 20 லட்சம் வரை உயர்கல்வி கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன கட்டமைப்புடன் அரசு பள்ளிகள் அமைக்கப்படும் என்றும், AI கருவி மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்விற்கான பயிற்சிகள் வழங்கப்படும் என்றும் தவைக தலைவர் விஜய் அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக பார்த்தால் அரசு ஊழியர்களுக்கான அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், 5 ஆண்டு பணியில் உள்ள ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் என்றும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 18000 ரூபாய், சுகாதார பணியாளர்களுக்கு 10000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி ஓய்வின் போது 15 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தவைக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் ஆட்சேர்ப்பிற்கான அறிவிப்பு. அரசு வேலை என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு என்பதால் அந்த நடைமுறையில் உள்ள குறைகளை களைய மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பணிகளுக்கும் ஆட்சேர்ப்பு அட்டவணை உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TNPSC, TRB, TNEB ஆட்சேர்ப்புகளை 365 நாட்களுக்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தவைகவின் தேர்தல் அறிக்கையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக முதியோர் மற்றும் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்றும், நீண்டகால பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றும், அனைத்து நலத்திட்டங்களையும் எளிதாக பெற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவில்லேஜ் கார்டு திட்டம் கொண்டு வரப்படும் என்றும் தவைக தலைவர் விஜய் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக காப்பீட்டுத் திட்டம். குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன கட்டமைப்புடன் கூடிய மருத்துவமனை அமைத்து தரப்படும் என்றும், ஆண்டுதோறும் கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை செய்து தரப்படும் என்றும், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடாக உருவாக்கப்படும் என்றும் தவைகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் என்றும், இளைஞர்களுக்கான 5 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படும் என்றும், அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை நிரந்தரமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தால் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 15000 முதலீட்டு உதவி வழங்கப்படும் என்றும், விவசாயிகளுக்கு நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது 5 லட்சம் சோலார் பம்புகள் வழங்கப்படும் என்றும், தொழிலாளர்களுக்கு ஆண்டிற்கு 10000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு தாமத சூழல் நிதி உதவி. அதாவது படித்த இளைஞர்களுக்கு 29 வயதிற்கு மேல் வேலைவாய்ப்பு இல்லை என்றால் டிகிரி முடித்தவர்களுக்கு மாதம் 4000 ரூபாயும், டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் 2500 ரூபாய் என்று இளைஞர் நல நிதி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தால் மீனவர்களுக்கான அறிவிப்பு. மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தடைக்கால நிவாரணம் 27000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக
மீனவர்களுக்கு 25 லட்சம் விபத்து காப்பீடு வழங்கப்படும் என்றும் மீனவர்களுக்கு நிரந்தர வீடு வழங்கப்படும் என்றும் தாவேகா தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சமில்லா நிர்வாகத்துடன் அரசு சேவைகள் அனைத்தும் வீட்டு வாசலில் இருக்கும் என்றும் காலக்கெடுவுடன் கூடிய அரசு சேவைகள் நிதி ஒதுக்கீட்டில் 10% திட்டங்களை மக்களே தீர்மானிக்கும் அதிகாரம் சட்டமன்றத்தில் மக்கள் முறையீட்டுகளை ஒரு நாள் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தில் அனைத்து அரசு சேவைகளையும் ஒரே தளத்தில் வழங்கும் வெற்றி டிஎன் சூப்பர் ஆப் உருவாக்கப்படும் என்று தாவேகா தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக ஆண்டுதோறும் 5 லட்சம் தொழில் பயிற்சிகள் வழங்க அரசு மற்றும் தனியார் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் உள்ளூர் ஆட்களை பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இத்தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக தமிழ்நாடு வளர்ச்சிக்காக 2036ஆம் ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டுவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏஐ அமைச்சகம், ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ நகரம் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எஸ்எம்இ-க்களுக்கு 15,000 கோடி ஆதரவும் மாவட்டம் வாரியாக மாஸ்டர் பிளான் செய்யப்படும் என்றும் தமிழகத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு 21 நாட்களுக்கு வணிக உரிமம் தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நமது ஊரில் நமது வேலைவாய்ப்பு என்ற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க தமிழ்நாடு வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நிறுவனங்களில் 75 விழுக்காடு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தால் அந்த தனியார் நிறுவனங்களுக்கு மாநில ஜிஎஸ்டி 2.5 விழுக்காடு மானியம், 5 விழுக்காடு மின்கட்டண மானியம் கொடுக்கப்படும் என்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். இளைஞர்கள் பங்களிப்பு பஞ்சாயத்து, நகராட்சி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் முதல்வர் சேவை மக்கள் நண்பர் என்ற 5 லட்சம் பதவிகள் உருவாக்கி மக்களுக்கான சேவைகள் அவரவர் வசிப்பிடங்களிலேயே சேவைகள் வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்தில் உள்ள இளைஞர்கள் பங்காளருக்கு 18,000 ரூபாய் மாத ஊதியம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இளைஞர் ஆலோசனை குழு வளர்ச்சி திட்டங்கள் இளைஞர்களை நேரடியாக பாதிக்கும் கருத்துக்களை முதலமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரடியாக தெரிவிக்கும் தளமாக இது இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட இந்த தேர்தல் அறிக்கை, அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையாக குறிப்பிடப்பட்டுள்ள இந்த தேர்தல் அறிக்கை இப்போ நமக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் அமைந்திருக்குங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது தனது வெற்றியை பதித்துள்ளது. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டு பெரும்பான்மையான சீட்டுகளில் வெற்றி பெற்றுள்ளார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் 3 கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அனைவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக தாங்க இருந்துகிட்ருக்கு. ஸோ எந்த கையெழுத்து எந்த கோப்பில் கையெழுத்திட போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் தெரிந்தவுடனே நமது சேனலில் உடனுக்குடனே உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.